ஓகே விஸ்வநாதன், பிரதமர் இந்த பாலத்தையும் திறந்து வைத்து அதில் கப்பல் போக்குவரத்தும் நடக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த காட்சிகள் இன்னும் யாருக்கும் கிடைக்கல. அந்த வந்த ரயிலுடைய காட்சிகளை தான் நம்ம பார்த்தோம். ஸோ பிரதமர் திறந்து வைத்து விட்டார். பிரதமர் ராமேஸ்வரத்துக்கு வர்றப்போ அவர் அங்கிருந்து பார்த்த காட்சிகள், குறிப்பாக இந்த பாம்பன் பாலம், ராமநாத சுவாமி கோவில் உள்ளிட்ட காட்சிகளை பதிவு செய்திருக்கிறார். அதனை பார்க்கலாம். பாம்பன் பாலத்தில் இருந்து, பாம்பன் சாலையில் இருந்து பிரதமர் ரயில் திட்டங்களை, குறிப்பாக இந்த புதிய பாலத்தை திறந்து வைத்தார். இந்த பாலத்தில் ரயில் கடந்த பிறகு இப்போது கடலோர காவல்படைக்கு சொந்தமான ஒரு சிறிய ரக கப்பலானது இந்த பாலத்தை கடக்க இருக்கிறது. இதில் முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, பழைய பாலத்தில் அந்த பாலமானது 2 பக்கம் திறக்கப்படும், கத்திரி வடிவில் திறக்கப்படும். ஆனால் புதிய பாலம் செங்குத்தாக அப்படியே மேலே ஏறும். பழைய பாலம் ஆட்களால் திறக்கப்பட்டது, ஆனால் புதிய பாலம் ஹைட்ராலிக் மூலமாக இயக்கப்படும். பழைய பாலம் திறப்பதற்கு அரை மணி நேரம் வரை ஆகும், புதிய பாலம் 5 நிமிடம் போதும். பழைய பாலத்தை பொறுத்த வரைக்கும் அது பெரிய அளவிலான கப்பல்கள் செல்வதற்கு இடையூறாக இருந்தது. ஆனால் புதிய பாலத்தில் 25 மீட்டர் அளவுக்கு உயரம் இருப்பதால் பெரிய அளவிலான கப்பல்களும் செல்ல முடியும். பழைய பாலத்தில் ஒரே ஒரு ரயில் பாதை மட்டும்தான் இருந்தது. புதிய பாலத்தில் 2 ரயில் பாதைகள் அமைப்பதற்கான திட்டம் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு ஒன்று தான் அமைச்சிருக்காங்க. இந்த புதிய பாம்பன் செங்குத்து தூக்கு பாலத்தினுடைய வழியாக முதல் கப்பல் பயணிக்க இருக்கிறது. கடலோர காவல்படைக்கு சொந்தமான கப்பல். பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் ராமநவமி அன்று ராமர் பாலத்தை விமானத்தில் இருந்து, ஹெலிகாப்டர்லேருந்து பார்த்து ரசித்தது பெரும் பாக்கியம் அப்படின்னு பிரதமர் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை தான் பார்க்குறோம். பிரதமருடைய ஹெலிகாப்டர் வந்தப்போ ராமர் பாலத்தை பார்த்ததாக பிரதமர் பதிவிட்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் இப்போ பார்க்குறோம். பாம்பன் புதிய செங்குத்து ரயில் தூக்கு பாலத்தின் மூலமாக மற்ற கப்பல்கள் வரக்கூடிய காட்சிகளையும் பார்க்கலாம்.
பாம்பன் புதிய பாலத்தை திறந்து வைத்து ரயில் போக்குவரத்து, சிறிய வகை கப்பல் போக்குவரத்தை பிரதமர் தொடங்கி வைத்த பிறகு அவர் நேரடியாக ராமநாத சுவாமி கோவிலுக்கு செல்ல இருக்கிறார். அந்த காட்சிகளையும் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து பல திட்டங்களை தொடங்கி வைக்க இருக்கிறார், அதனையும் பார்க்கலாம். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.